வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்துதான், அதனால ராசிநாதனே அவர் தான். நம்மளுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது எல்லாமே 5 கிரகங்களின் கூட்டமைப்பு இந்த மாதம் சிம்மத்துக்கு வருது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்கள் எப்ப கிடைக்குன்னா, நாம் எதிர்கொண்டு வருகின்ற கிரகங்களும் எதிர்கொண்டு வருகின்ற பகைகளை கண்டுதான் அவனுடைய வாழ்வாதாரம். உங்களுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்குன்னா, உங்களுக்கு எவ்வளவு தூரம் எதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அதனுடைய வளர்ச்சி தெரிஞ்சிடும். அப்போ 7ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கூட்டணி, இப்போது வரைக்கும் 5ஆம் இடத்துல 7 கிரகங்களின் கூட்டமைப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து 5 கிரகங்களின் கூட்டமைப்பு 7ஆம் இடத்துல வர்றதால சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் நேரடியாக நம்மளை பார்க்கும். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பலாபலங்கள் இதுவரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எதனா இல்லாமல் இருந்தா இந்த முறை அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் முழுவதும், அதாவது வெளியூர்ல அலைஞ்சு திரிந்து போறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை வாய்ப்பு இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒரு ஜாக்பாட் கூட அடிக்கலாம் ஐயா, உண்மையா சொல்றேன். ஏன்னா சிம்மராசிக்காரங்க இருக்குன்னா அஷ்டமத்து சனி கண்டகச்சனியில அவதிப்பட்டு முன்னும் பின்னும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு குரு பகவான் இப்ப சாதகமாக எடுத்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் சாதகம் சார்ந்து விழுகக்கூடியதை மாறணும். அதெல்லாம் மாறிட்டாவே சிம்மராசிக்காரங்க இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும். இதுவரைக்கும் இல்லாத பகை ஏற்பட்டிருந்த பிரச்சனை, அதாவது குடும்பத்திலையும் சரி உடம்புலையும் சரி கணவன் மனைவி உறவிலும் செயற்பட்டு வந்த பகைகள் இந்த மாதம் நீங்கும். அவங்க உடல்நலத்துல இருந்து வந்த பிரச்சனையும் இந்த மாதம் நீங்க போகுது. முக்கியமாக ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐயா நான் வெளியூர் போறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஜாக்பாட் அடிக்கும். முக்கியமா வரவு சார்ந்த விஷயம், ஐயா நான் லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு இடத்துல கேட்டிருக்கேன், வருமானம் வருமா, இந்த மாதத்துல கண்டிப்பாக உண்டு. அதுக்கான அடிப்படைகள் எல்லாமே உங்களுக்கு 5 கிரகம் செவ்வாயுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் அங்கே படுவதால் மங்கள ஒளி என்று சொல்லக்கூடிய திருமண பந்தம், குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கான அபிவிருத்தியான நாட்கள். ஏன்னா மங்களகாரகனை குரு பகவான் பார்க்கும் பொழுது மங்கள ஒளி கிடைக்கும். செவ்வாய் பகவான் தான் மங்களகாரகனே. அந்த மங்கள ஒளி கிடைக்கக்கூடிய நாட்களாக நம்ம 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கணவனாகட்டும் கடமையாகட்டும், இதுக்கு 7ஆம் இடம் தான் அதுக்கான அபிவிருத்தி பெறுகின்ற இடம். அப்போ அந்த இடத்துக்கு செவ்வாய் பகவான் 22ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போறார். மங்கள ஒளி நம்ம வயிற்றுலையும் கிடைக்க போகுது, ஓசைகள் கேட்க போகுது. திருமணம், குழந்தை, காதல் திருமணம் கை கொடுங்க முதல்ல. இது வரைக்கும் தடையாக இருந்த வீட்டுல கூட அது கூட சரிப்படும். ஆக மொத்த த குட் டைம் த ஸ்டார்ட் கூட சொல்லுவேன். இந்த மாதம் வெளிப்படையான அமைப்புகள் நம்ம கிட்ட காணப்படும். ரொம்ப எதை மறைச்சு வச்சோமோ அதெல்லாம் இப்ப வெளிப்படையா வர்றதுக்கான மாதமாக சிம்ம ராசிக்கு வரப்போகுது. இது வரைக்கும் காதல்ல தோல்வி அடைஞ்சவங்களுக்கு, திருமணத்துக்கு தடையா இருக்கிறவங்க, பெற்றவங்களே தடையா